இனிய காலை பொழுதிற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்தினுடைய இறுதி ஓய்வு நாளில் நம் ஆண்டவருடைய தூய சமூகத்திற்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுக்க ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லங்களில் அமர்ந்தவாறு இந்த தொழுகையில் எங்களோடு கூட பங்கு கொள்ள உங்களை நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அமைதியான ஓய்வு நாளின் காலை பொழுதிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அளவற்ற பேரன்பை இந்த காலை வேளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தேவரை தந்த உன்னதமான தருணத்திற்காய் உமக்கு கொடான கோடி நன்றி சொல்லி உம்மை போற்றுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சொல்லுகையின் வழியாய் உம்முடைய நாமம் போற்றப்பட துதிக்கப்பட அருள்நாதர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இருக்கின்ற இடங்களிலே ஞானப்பாடல் 13வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஞானப்பாடல் 13. கர்த்தாவே உம்மை துதிப்பேன் மகா மகிழ்ச்சியாக. இல்லங்களில் இருந்தவாறே 15ஆம் சங்கீதத்தை முறையாக நம் யாவரும் சேர்ந்து படிப்போம். கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவன் தன் நாவினால் புறம்புறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். சேர்ந்து சொல்லுவோம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. மகிமையும்
இருக்கின்ற இடத்திலே நம் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளின் குற்றங்களையும் மனத்தாழ்மையுடன் நாம் அறிக்கை செய்வோம். இந்த மாதத்தினுடைய இறுதி ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய தூய சமூகம் நேராய் கடந்து வந்திருக்கிற நாம் இந்த அடக்கப்பட்ட சூழல்களிலே இல்லங்களிலே முடங்கி இருக்கிற நாம் நம்முடைய வாழ்வை சீர்படுத்தும் வண்ணமாய் நம்முடைய குறைவுகளை ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் மனத்தாழ்மையோடு அறிக்கையிட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்றவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்றவனோ இரக்கம் பெறுவான். இது கடவுளுடைய கரத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான நேரம். தன் பாவம் உணர்த்தப்பட்ட வேளைகளில் தாவீது மனத்தாழ்மையோடு செபித்தது போல இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் மனத்தாழ்மையோடு நாமும் செபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். இந்த காலை வேளையில் மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் திரும்பி வருவோமா? இந்த கடின சூழல்களில் நம் மன வருத்தம் அடைந்தவர்களாய் நம்முடைய மீள்தல்களை ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோமா? அன்பானவர்களே, உண்மையான மனதோடு நம் ஆண்டவருடைய சமூகத்தை நம்முடைய குறைவுகளை நாம் அறிக்கையிட்ட வேளைகளில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய பாவங்களையும் நமக்கு மன்னித்திருக்கிறார், ஒவ்வொருடைய மீறல்களிலிருந்தும் நம்மை விடுவித்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருச்சமூகத்திற்கு நேராய் நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நாம் ஏறெடுப்போமா? ஒரு மாதத்திற்கு மேலாக இல்லங்களிலே முடக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறாரே, அந்த உன்னதமான ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போமா? கடினங்களும் பயங்களும் நிறைந்த உலகிலே ஒவ்வொரு வினாடி ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பராமரிக்கின்ற நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றியோடு நம் ஆண்டவரை போற்றுவோமா? தாவீதை போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன அந்த உண்மையான அந்த பக்தனை போல நாம் இணைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கடின காலங்களிலும் கடின நிலையிலும் நீர் என்னை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறீரே, என் மேல் உம்முடைய இரக்கத்தை பொழிந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், ஆண்டவர் நம்மை இரக்கம் பாராட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த உன்னதமான ஆண்டவரை நன்றியோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி உணர்வோடு நம்ம இணைந்து தாவீதின் ஸ்தோத்திர ஜெபத்தை மனத்தாழ்மையோடு நாம் சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அன்பானவர்கள், இந்த ஜெப நிலையிலே ஆண்டவராகிய இயேசுநாதர் கற்றுத் தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமென். அமர்வோம். அன்பானவர்களே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை உட்கொள்ளும்படியாய் அவருடைய திருச்சமூகத்திற்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த கடின காலங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கவும்,
ஆண்டவருடைய இரக்கத்தை தாங்கவும் ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோவான் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். இந்த வசனத்தில், இந்த பகுதியில் தியான வசனத்தை மட்டும் நான் உங்களோடு கூட வாசிக்கிறேன். இணைந்து இருக்கிற இடத்தில் நான் வாசிப்போமா? 5ஆவது வசனம், யோவான் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் இந்த காலை பொழுதிலே நம் அனைவரோடு கூட இன்னும் இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுநாதருடைய சிலுவை மரணம் சீடர்களை அசைத்து போட்டது உண்மை. இந்த கடந்த வாரத்தில் நாம் ஆழமாக அதை குறித்து நாம் தியானித்தோம். தோமாவினுடைய வாழ்விலை குறித்து அதை நாம் தியானித்தோம். உயிர்த்த இயேசுவினுடைய காட்சியை, அவருடைய உரையாடலை கேட்ட பின்பும் அவர்களுக்கு குழப்பம் தீரவில்லை. ஆகவே ஆண்டவராகிய இயேசுநாதர் 3ஆம் முறையாக மீண்டும் அவர்களை சந்திக்க வருகின்ற செய்திதான் இந்த யோவான் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றும் கோவிட்-19 மூலமாக சுமார் 1 மாதத்திற்கு மேலாக நாம் முடக்கப்பட்டு உள்ளோம். தினந்தோறும் சொல்லப்படும் செய்திகள், தொலைக்காட்சியிலே நாம் பார்க்கின்ற காட்சிகள் ஒரு குழப்பத்தை தான் வெளிப்படுத்துகின்றது. பல காட்சிகள் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. நமக்கு இயல்புக்கு திரும்புவோமா? அது சாத்தியமானதா? எப்பொழுது என்று சொல்லுகிறதான பல கேள்விகள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதில் எழுப்பிக் கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம். ஒரு விதமான தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழலை ஒவ்வொரு வினாடியும் நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். எதிர்காலம் நிச்சயமாக நமக்கு தெரியவில்லை. குழப்பம், புதிர், நடுக்கம் போன்றவைதான் நம்முடைய வாழ்விலே அதிகமாகவே காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே, இந்த நிலையிலே இன்றைய திருமறை நமக்கு தரும் சிந்தனை தான் என்ன, அல்லது ஆண்டவர் நமக்கு என்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதனை குறித்து மிக சுருக்கமாக சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்ற வேளைகளில் காத்திருக்கின்ற ஒரு ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். காத்திருக்கின்ற ஒரு ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால் குழம்பி போற ஒரு சீடர்கள் இந்த பகுதியிலே பார்க்கின்ற வேளைகளில், என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்ற கேள்விக்கு, நீ ஜீவனுள்ள கிறிஸ்து என்று சொல்லி பதில் சொன்ன ஒரு பேதுரு. அப்படி பதில் சொன்ன வேளைகளில் ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்லுகிறார், நீ சீமோன் அல்ல, கேவா எனப்படுவாய். கேவா எனப்படுவதற்கு பேதுரு என்ற அர்த்தமா? அந்த பேதுருவினுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்று சொன்னால் பாறை. பாறை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் பேதுருடைய காதுகளிலே கேட்ட வார்த்தைகள், சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள். ஆனால் இந்த காலகட்டங்களிலே இந்த வார்த்தைகளை பேதுரு மறந்து போகின்றார். ஆகவே அவன் சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன், விட்ட தொழிலை நான் தொடரப் போகிறேன் என்று கூறுகிறார். உடனே அவனோடு கூட இருந்தவர்களும் சொல்லுகிறார்கள், நாங்களும் வருகிறோம் என்கிறார்கள். யாரை ஜீவனுள்ள கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை செய்தானோ, யாரே ஜீவனுள்ள ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்தானோ, அவரை அவன் மறந்து போகின்றான். இரவு முழுவதும் வலையிட்டு ஒன்றும் கிடைக்காமல் சோர்ந்து போய் திரும்புகின்றனர். இந்த வேளையில் அங்கே கரையில் ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு, உயிர்த்த ஆண்டவர் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் இயேசுவை அறியவில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கும் வாழ்க்கையிலே பல நெருக்கடிகள், பல நிலைகளில் பலவிதமாக நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. மன அழுத்தம், விரக்தி, எதை வேண்டாம் எண்ணினமோ அதையே தொடரலாமா என்பது
இருக்கிறது, குழம்பி போய் காணப்படுகிறோம். யாரும் இல்லை, ஒரு தனிமை, ஒரு வெறுமை. இப்படிப்பட்டோருக்கு ஆண்டவருடைய பதில் வருகிறது, உனக்காக நான் காத்திருக்கிறேன். நீ தனிமையாக இல்லை, நான் இருக்கிறேன். நீ தனிமையாக இல்லை, நான் இருக்கிறேன். உன் குழப்பம் என்னை காண உன் கண்ணை மறைக்கிறது. பட் ஐ ஆம் வித் யூ. பட் ஐ ஆம் வித் யூ. உன் கண்கள், உன்னுடைய குழப்பம், உன் கண்கள் என்னை காண மறைக்கிறது, மறைக்கப்படுகிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்துல மனிதன் மாறிவிடுவான். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாறாதவர், இதோ சதா காலமும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் இந்த தருணத்திலும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர், எப்பொழுதும் நம் அருகில் நமக்காக காத்திருக்கிறார். ஒரு வார்த்தையினை சொல்லுகிறார், I will never leave you. I never leave you alone. I never leave you alone. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் அவரை பார்க்க நாம் தெளிந்த கண்களோடு ஆண்டவரை நாம் தேடுவோமா? விசாரிக்கின்ற ஆண்டவர். இரண்டாவது அந்த பகுதியில் பார்க்கின்ற வேளைகளில் அவர் நம்மை விசாரிக்கின்ற ஆண்டவர். தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் மனிதன் அடுத்தவர்களை குறித்து அவன் சிந்திப்பதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு சராசரி மனிதரும் தனிமையில் எதிர்பார்ப்பது ஒரு விசாரிப்பு. ஒரு மனித உறவினுடைய மேன்மை எதில் உள்ளது என்று சொன்னதென்றால் அது விசாரிப்பிலே தான் உள்ளது. சோர்ந்து போய் வந்த சீடர்களை பார்த்து ஆண்டவருடைய கேள்வி, பிள்ளைகளே சாப்பிட ஏதாவது உண்டா? உறவை வலுப்படுத்தி அதை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தான் அந்த வார்த்தை விதமாக வருகிறது, பிள்ளைகளே சாப்பிட ஏதாவது உண்டா? பசியோடு இருக்கின்ற மனிதனிடத்தில் ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, பிள்ளைகளே சாப்பிட ஏதாவது இருக்கிறதா? சாப்பிட்டாயா அப்படின்னு சொல்லி ஆதங்கமாய் ஆண்டவர் கேட்கிறார். அவர்களே, இந்த லாக்டவுன் காலத்தில் பல குடும்பங்கள் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதை ஒவ்வொரு நாளும் பல நிலைகளிலே நாம் கேள்விப்படுகிறோம். கூலி தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், டெய்லி வேஜஸ், அந்த தினம் அனுதினம் அந்த கூலி கிடைத்தால்தான் தனக்கு உணவு என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தொடர் வேலை இழப்பின் விளைவு உணவு பற்றாக்குறை. சரியாக உண்ண முடியவில்லை. ஒருவேளை உணவு கூட சரியாக கிடைக்காத ஒரு கடினமான ஒரு சூழல். ஒன்றை புரிந்து கொள்வோம், வியாதியை விட பசி கொடுமை பயங்கரமானது. வியாதியை கூட பசி கொடுமை பயங்கரமானது. இப்படிப்பட்டவருடைய மனதிலே ஒரு ஆழமான ஒரு எதிர்பார்ப்பு, யாராவது விசாரிக்க மாட்டாங்களா? யாராவது எங்களை விசாரிக்க மாட்டாங்களா? அன்புக்குரியவர்களே, இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசாரிக்கிறார். எப்படி சொன்னார் பாருங்கள், பிள்ளைகளே உணவு இருக்கிறதா? பதில் இல்லை என்று வருகிறது. பிள்ளைகளே உணவு இருக்கிறதா என்று சொல்ல கேட்கிறார், பதில் இல்லை என்று வருகிறது. அவர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த கடின காலங்களில் மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை நமக்கு தேவை. இதை ஆண்டவர் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார். மற்றவர்களை குறித்த நம்முடைய அருகில் இருக்கின்றவர்கள், தூரத்தில் இருக்கின்றவர்களை குறித்த ஒரு கரிசனை நமக்கு தேவை. நம் ஆண்டவர் விசாரிக்கிறார். அதை பேதுரு ஆழமாக அனுபவித்தார். அதனாலதான் 1 பேதுரு 5:7 சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களுடைய விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். He cares for you. நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் உலகத்தில் நம்மோடு கூட இருக்கின்றார். 3வது பகுதியில் நம்ம பார்க்கின்ற வேளைகள், இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவர் வழிகாட்டுகின்றார், உதவுகின்றார். பேதுருவுக்கு கடலை பற்றி நன்றாக தெரியும், அன்றைய நீரோட்டத்தை தெரியும். எந்த இடத்துல வரையப்பட்ட மீன் பிடிக்க முடியும் என்பதும் மீன் கிடைக்கும் என்பதும் அவனுக்கு நன்றாக தெரியும். இதையெல்லாம் ஆண்டவராக இயேசுநாதர் அறிந்திருந்தாலும் அதை ஒன்றும் பொருட்படுத்தாமல் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வலையை வலது புறமாக போடுங்கள், மீன்கள் கிடைக்கும் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார்.
153 பெரிய மீன்கள் கிடைத்தது. விசாரித்த ஆண்டவர் வழிகாட்டி உதவுகின்றார். அவர் வழிகாட்டி விட்டவர் உடனே போகவில்லை, இப்படி போய் என்று சொல்லிவிட்டவர் போகவில்லை. மாறாக அவர் உதவுகின்ற ஒரு ஆண்டவராகவே இருக்கிறார். சோர்ந்து வந்தவர்களுக்கு உணவு கொடுக்க ஆயத்தமாகவே இருக்கிறார். அவர்கள் கரை இறங்கின பொழுது கரி நெருப்பு போடப்பட்டிருப்பதை, அதன் மேல் மீன்கள் இருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். உணவை ஆயத்தப்படுத்தி கொடுக்கின்றார். அன்பானவர்களே, இந்த கடின காலங்களில் நமக்கு உதவ ஒருவர் இருக்கிறார். இந்த கடின காலங்களில் நமக்கு உதவுவதற்கும் வழிகாட்டுவதற்கும் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இந்த ஆண்டவராகிய இயேசுநாதர். எபிரேயரை குறித்து சொல்லுகிற வேளையில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறுங்கள், உணவருங்கள், சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை கூப்பிடுங்க. அன்போடு அவர்கள் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த நெருக்கடியான காலத்தில் வழிகாட்டு உதவும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவரும் சொல்லுவோம், எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்காக காத்திருக்கிறார், எப்பொழுதும் என்னை விசாரித்துக் கொண்டே இருக்கிறார், என் வாழ்வில் உதவி கொண்டே இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? சாவை வென்று வீழ்த்த என் இயேசுநாதர். அவர் சாவை வென்று வீழ்த்த என் இயேசுநாதர். நான் பயப்பட மாட்டேன், நான் துவள மாட்டேன் என்று சொல்லுகிற உறுதியோடு புதிய விடியலை எதிர்நோக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு புதிய விடியலை எதிர்நோக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நமக்காக காத்திருக்கிற, நம்மை விசாரிக்கின்ற, நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்வோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் இணைந்து ஒரு கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். உந்தன் சித்தம் போல் என்னை ஒவ்வொரு நாளிலும் நடக்கும். கீர்த்தனை 372 பாடல். கீர்த்தனை 372 பாடலை நாம் இணைந்து நாம் பாடுவோம். உந்தன் சித்தம் போல் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும். பல்லவி, அனுபல்லவி, 1ஆம் சரணம், 3ஆம் சரணம், 5ஆம் சரணம். 1, 3, 5 சரணங்கள் இருக்கின்ற இடத்துல என்னோடு கூட இணைந்து பாட உங்களை நான் அன்போடு வேண்டுகிறேன். சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும். என்னன் சித்தம் போல அல்ல என் பிதாவே, என் தேவனே. என்னன் சித்தம் போல
இடத்திலே தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு மேலாக ஆண்டவருடைய ஆலயத்தில் சென்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் இந்த கொடிய தொற்று வியாதியினாலே, இந்த கொள்ளை நோயினாலே பயமுறுத்தப்பட்டவர்களாய் இல்லங்களிலே நாம் முடங்கி போயிருக்கிறோம். இந்த தருணத்தில் உயிர்த்த ஆண்டவர், சாவை வென்று உயிர்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்காக உனக்காக நான் காத்திருக்கிறேன், உன்னை விசாரிக்கிறவராக நான் இருக்கிறேன், உனக்கு வழிகாட்டுகிறேன், உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆறுதல் படுத்துகிற, தைரியப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வாழ்வில் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்தோமா? எங்கள் அன்பை நல்ல ஆண்டவரே, இந்த இனிய ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஓய்வு நாளிலே உடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும், உம்மை நோக்கி பார்க்கவும், தேவரே எங்களுக்கு தந்த உன்னதமான தருணத்திற்காய் நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்விலே காண்பித்துக் கொண்டிருக்கிற அதிசயமான காரியங்களுக்காக, நடப்பித்துக் கொண்டிருக்கிற அதிசயமான வழிநடத்துதல்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திகழ்கள் நிறைந்த சூழல்களிலும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வினாடியும் எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். உன் அருகிலே இருக்கிறேன், உன்னை விசாரித்துக் கொண்டே இருக்கிறேன், உனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிற உடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாட்கள் செல்ல செல்ல ஒரு சஞ்சலமும் தவிப்பும் எங்களை அதிகமாக வாட்டிக்கொண்டே இருக்கிறது சுவாமி. அடுத்து என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? நாங்கள் கேள்விப்படுகிற செய்திகள், பார்க்கின்ற காட்சிகள் எங்களை பயப்படுத்துகிறதே. ஒரு பயமும் ஒரு கலக்கமும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்றதே. என்ன செய்ய ஆண்டவரே? பயப்படாதே, நான் வாக்கு மாறாத ஆண்டவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயணிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் வேதனைகளோடு இருப்போம், பாரத்தோடு இருப்போம், சஞ்சலத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேல் தேவ ஆவியானுடைய கிருபை அளவில்லாமல் பொழிய பண்ணட்டும் ஐயா. தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து போனவர்களாய், சரியான உணவில்லாமல் ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய், ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்வின் நல்ல வழிகளை ஆண்டவர் காண்பித்துக் கொள்ளும் ஆண்டவரே. அவருடைய வாழ்வின் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும் ஐயா. உதவுகின்ற கரங்கள் அவர்கள் சார்பாக நீட்டப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பேரன்பு ஒவ்வொரு மக்கள் மேலும் நிறைவாய் பொழியப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த சூழலை மாற்றுவதற்காய் அரசு எடுக்கின்ற அபரிதமான முயற்சிகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கணப்பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற அரசு பணியாட்களுக்காக, காவல்துறையினருக்காக, மருத்துவர்களுக்காய், தாதியர்களுக்காய், மருத்துவ பணியாட்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய பாதுகாப்பிற்காக மண்டை கடந்து வருகிறோம் ஆண்டவரே. உடைய பேரன்பும் கிருபைகளும் அவர்கள் மேல் நிறைவாய் தங்கியிருக்க கர்த்தர் கிருபை செய்தது. இந்த தொற்று அவர்களை எந்த விதத்திலும் பாதித்து விடாதபடி அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் கண்மணி போல நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத இறுதியிலே வந்திருக்கிறோம். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா? உங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படுமா? நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிற கடின சூழல்களிலே எங்களை தைரியப்படுத்தி ஆற்றல்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இதுவும் கடந்து போகும். இந்த கடின சூழல்கள் கடந்து போகும். பயப்படாதே என்று சொல்லி எங்களை மீண்டும் மீண்டும் இந்த ஆண்டவர் தைரியப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய வாழ்வில் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை பாதுகாத்து வளமான காலங்களை எங்களுக்கு தருவீர். வளமான காலங்களை எங்களை வாழ்வில் கட்டளையிடுவீர் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர் பயணம் செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த கடின சூழல்களிலே மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள், சஞ்சலத்தோடு இருக்கிற மக்களை விசேஷமாக என்னுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வாழ்விலே சமாதானத்தையும் ஆறுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, நான் எதிர்பார்த்தது இப்படி என்னுடைய வாழ்விலே நடந்து போய்விட்டதே, தவித்து போயிருக்கிற மக்களை ஆறுதல் படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இல்லங்களில் இருக்கின்ற முதிய பெற்றோர், சிறு குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், பெற்றோர் அனைவரையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். அயல் நாடுகளில், தூர தேசங்களில் பணிக்கு சென்றவர்கள் இந்த COVID-19 மூலமாய் முடக்கப்பட்டு நிற்பதை கர்த்தர் காண்கிறேன். தங்களுடைய வேலை இழப்புகள் அதிகரித்து விடுமா என்று சொல்கிற ஒரு பயமும் அவருடைய வாழ்வில் இருக்கின்ற வேலைகள். பயப்படாதே என்று சொல்லுங்கள். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சுவாமி. பொருளாதாரம் இல்லையே என்று சொல்லி தவிக்கின்ற பிள்ளைகளிடத்தில் சொல்லு, எல்லாம் சரியா, உன்னை கரம் பிடித்து நடத்துகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சுவாமி. நாங்கள் ஒரு புதிய விடியலை காத்திருக்கிறோம். நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். அதிசயமான காரியங்களை வாழ்விலே நடத்துகிறார். ஒரு முறை கூட எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய குறைவுகளை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் ஒரு பாவிகள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். எங்களை நாங்கள் முழுமையாக சமூகத்தில் தாழ்த்துகிறோம். மிகப்பெரிய தயவினாலும் கிருபையினாலும் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னித்து எங்களை மேன்மைப்படுத்துகிறார். உடைய கரங்களில் எங்களை சரணடைகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய திருவுருவம் ஐக்கியம் இன்னும் என்ன சதா காலம் சொல்வார். இந்த கடின காலங்களிலும் நம் அனைவரோடும் இன்னும் என்ன நிறைவாய் தங்கியிருப்பதாக. கடின நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தைரியமாக நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். சொல்கிறது போல வீட்டிலே இருப்போம், தனித்திருப்போம், பத்திரமாக இருப்போம். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இன்னும் நிறைவாக்கி இருப்பதாக தான்